ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் புதிய பயணங்கள்லாம் தொடங்குது. காரணம் என்ன அப்படின்னா நேற்று வந்துட்டு ஆர்சிபி போட்ட போஸ்ட்டு தான். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2-3 விஷயங்களை ஒரே போஸ்ட்டில் கன்வே பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபியோட ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது. ஸோ இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். எங்களோட பிளான் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸோட ஆப்ஷன்ஸை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் பிக்ஸ் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ அந்த இடத்துல ப்ரூஃப் அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதாவது வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் யார் யாரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்லலாம் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் ஃபேன்ஸ் ஓட் பண்ணவங்களுக்கு தான் நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புவிக்கு வந்துட்டு 50% ஓட் அப்படிங்கிறது இருந்தது. ஹேசலுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பிக்ஸாக ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலரில் ஹேசலுட் வச்சிருந்தாங்க ஃபேன்ஸு. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஓட்டட் பிளேயராகவும் புவி இருந்திருக்கிறாரு. ஃபில்சார், லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஃபேன்ஸ் ஓட் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு ஷாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்மளுடைய ஆர்சிபி இந்த மாதிரி ஃபேன்ஸோட ஓப்பன் வாய்ஸஸை கேட்டு அந்த இடத்துல வந்து டீம் எடுத்துருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு மேக்ஸிமம் எந்த டீம்ஸும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவர் ஹிட்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிகேவும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. காரணம் ஆர்சிபியோட பவுலிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரீசெண்ட் இயர்ஸாக ட்ரோலிங் மெட்டீரியலாக இருந்தது. பட் ஆனால் இப்போ ஆர்சிபியோட பவுலிங் அப்படிங்கிறத நாங்கள் காம்பாக்டபுளாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். உண்மையாகவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் லைனப்பாக இருக்குது ஆர்சிபியோட பவுலிங் லைனப். ஸோ அதை நிறைய பேர் ஒத்துக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய குறை இப்போ பவுலிங்கில் கிடையாது, எங்களோட பவர் ஹிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 4 பிளேயர்ஸ் கிட்டக்க பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 4 பேருமே எஃபெக்டிவாக மேட்ச் பை மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணால் எங்களுடைய ப்ராப்ளம் ஈஸியாக வந்து சால்வ் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு இப்போ ஸ்பின் அட்டாக் பேஸ் அட்டாக்ன்றீங்க ரெண்டை பிரித்தாலுமே உங்களுக்கு பெரிய லெவலில் வீக்னஸ் தெரியாது. அதுக்கு அந்தந்த பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. புவியோட ஃபார்ம் எல்லாமே இப்போ வந்துட்டு எஃபெக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ பேட்டிங் அப்படிங்கிறது ஃபில் ஷாட்டில் ஆரம்பிச்சு ஸோ கீழே ஃபினிஷிங் வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ ஃபினிஷிங்கில் வந்து ஜேக்கப் பத்தாலா, டிம் டேவிட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்துட்டு ஜித்தேஷ் சர்மாவும் உள்ளே இருக்கிறாரு. லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவர் ஹிட்டர் மாதிரியான ரோலில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இவங்களுடைய அந்த ரோல் அப்படிங்கிறது உண்மையாகவே எஃபெக்டிவாக இருந்தாகணும். இவங்க வந்துட்டு ஒரு பவர் ஹிட்டராக சூப்பராக எஃபெக்டிவாக செயல்பட்டால் கண்டிப்பாக பவுலர்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும்போது டீம் கன்சிஸ்டண்ட்டாக வின்ன நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டிகே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு 1 ஹவர்லேயே வந்து நம்மளுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியோட கட் 1 வந்துட்டு நமக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அந்த கட் 1ல் வந்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபிக்கு ஹார்ட் ஹிட்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக டீம் வேறு லெவலில் வின்ன நோக்கி போவாங்கன்னு டிகே சொல்கிறது எனக்குமே வந்துட்டு லாஜிக்காக தான் தெரியுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறோம். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.